Hi guys, I am Arfat. In the videos la enna paaka porona Singapore Nifty Bank Nifty HDFC Bank இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடுல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.43% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து சிமிலரில் எல்லாமே பாசிட்டிவ் 1%க்கு மேலே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, இது ஒன்று மட்டும்தான் சிஏசி மட்டும்தான் உங்களுக்கு 0.64 இருக்குது. உங்களுக்கு ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் இருக்குது. 0.30% வந்து அப்பில் இருக்குது. ஓகேங்களா, சிமிலரில் எல்லா குளோபல் மார்க்கெட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிங்கப்பூர் நிஃப்டி வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த சப்போர்ட்டை மந்த்லியில் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல கிளியரான பிரேக் அவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் என்ன மாதிரி கேண்டில் வச்சுருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து வச்சுருக்கான். 2 கேண்டில் வச்சுருக்கான் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம 4 ஹவர்ஸில் நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைட் வேஸ் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு சைட் வேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த லோயர் லோவை பிரேக் பண்ணி மறுபடியும் அடுத்த சப்போர்ட் போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஜோனில். இப்போ நம்ம வந்து 4 ஹவர்ஸில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒன் ஹவர்ஸில் வந்து மாற்றிக்கலாம். 1 ஹவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வரக்கூடாது. சப்போஸ் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த லெவலுக்கு கீழே வரக்கூடாது. இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா மேலே போக ஆரம்பிக்கும். மேலே போச்சு அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதா இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்டில் போகிறதா இருந்துச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். சப்போஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா கீழே வந்தாலும் நம்மளுக்கு வந்து இது ஒரு டிமாண்ட் ஜோன், இந்த டிமாண்ட் சப்ளை ஜோனுக்குள்ளே வந்தாலும் நம்ம வந்து ட்ரெண்டு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும். டிமாண்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும். சப்போஸ் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அப் ட்ரெண்டு மறுபடியும் ஜோனுக்குள்ளேயே வந்துச்சுன்னா ட்ரெண்டு வந்து இன்னும் ஒரு கன்ஃபார்ம் ஆகலை அப் ட்ரெண்டுக்கு அப்படிங்கிற அர்த்தம். சப்போஸ் இந்த லோ ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம 50 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லோ கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே மாதிரி நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தாச்சு. அதே மாதிரி நிஃப்டி பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ரெண்டையும் கம்பேரிஷன் பண்ணி தான் நம்ம வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியும். சிங்கப்பூர் நிஃப்டியும் கம்பேரிஷன் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து மந்த்லியில் பார்க்க ஆரம்பிக்கலாம். மந்த்லியில் அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டே சார்ட்டில் மாற்ற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் உங்களுக்கு வந்து 2G வச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் மாத்திரம். 4 ஹவர்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு சைட் வேஸில் தான் இருக்குது. 1 ஹவர்ஸ் மாத்திரம். 1 ஹவர்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல
கிளியரான சைட்வேஸ் சொல்லலாம். 1 ஹவர்ஸில் 30 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சைட்வேஸ். இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா கீழே வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரியே வந்து சிங்கப்பூர் நிஃப்டிலையும் சேமாக இருக்கிறனால ரெண்டு பக்கமும் இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிறனால ரெண்டு பக்கம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து HDFC பேங்க் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா போதும், உங்களுக்கு மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது 15 மினிட்ஸில். HDFC பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்க்கு ஓகே. HDFC வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோனா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனா இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். இப்போ உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கீழே இறங்கி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நின்று பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, மறுபடியும் கீழே வந்து கொஞ்சம் மேலே பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் இந்த இடத்துல கேப் டவுன் ஆகி அடுத்த நாள் வந்து கரெக்டாக இந்த ஜோன் கீழே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே லோயர் லோ போயிருக்கு, ப்ரீவியஸ் லோக்கு ஈக்குவலாக போயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் நடக்கிறதுக்கு HDFC பேங்க்கில் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் அல்ல ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம். அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா எப்படி நடக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு இந்த மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் நிஃப்டி இருக்கானா பார்க்கலாம். நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் டே சார்ட்டில் மந்த்லி சார்ட்டில் டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் கேண்டில்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு சப்போர்ட்டில். அதே மாதிரி நம்ம 1 ஹவர்ஸ் கேண்டில் பார்க்குறோம். 1 ஹவர்ஸ் கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆகாத மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு சொல்ல போனோம்னா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல எப்படின்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஓகே இந்த ஹையும் இந்த லோவும் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இது வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் இந்த ஹைக்கு மேலே கேண்டில் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோ கீழே போச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் திரும்பிடுச்சு.
திரும்பி சைட் வியூஸ் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த லெவலில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணால் உங்களுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேலே போகிறதானா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஒரு 330 பாயிண்ட்ஸ் மேலே இறக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி லோ பிரேக் பண்ணுது, இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணி கேன் க்ளோஸ் வைக்கிறதுனா ஒரு 250 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு 30 மினிட்ஸில் 50 மினிட்ஸில் இந்த ஜோனுக்கு மேலே கேன் க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா அதே மாதிரி HDFC பேங்க்கில் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஹைக்கு மேலே போகிறதா இருந்துச்சு, போகுது அப்படின்னா பை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து HDFC பேங்க் எப்படி இருக்கான், HDFC பேங்க் ஓகே சேம் தான். உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கு HDFC வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஜோனுக்கு மேலே பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான்னா அப்படின்னு மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HDFC ஒரு கேப் டவுன் ஆயிருக்குன்னா கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 1346 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டோம்னா HDFC நல்லா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்கிறனால இந்த லெவல் வரைக்கும் 33,250 வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதனால தான் குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறனால ஓகேங்களா மேலே போகிற கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.